டைம் ஆகுதே. இவர் எப்ப கண் முழிப்பாருன்னு தெரியல. அத்தை என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. எங்கடா அவன் போயிருப்பான்? வீட்ல இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க, ஒரு பொருள் சரியா இருக்கான்னு பார்க்க தெரியாதா? அம்மா, நான் சொன்னா நீ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் மனசுல தோன்றதை என்னால சொல்லாம இருக்க முடியாது. நம்ம குடும்பத்துல யாருக்கு என்ன நல்லது நடந்தாலும் அத கெடுக்கிறதா அந்த இசையோட வேலைன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உங்க காதுக்கு தான் இதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. சிந்தாமணி, இசை இல்லாதப்போ அவளை பத்தி பேசாதமா. அண்ணே, இந்த வீட்ல எல்லாரும் அவளை பத்தி மட்டுமே பேசணும்னு நினைச்சுதான் அவ எப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. இது என்னோட குடும்பம். இங்க ஒரு தப்பு நடந்தா அதெல்லாம் என்னால கேட்காம இருக்கவே முடியாது. சுபத்ரா, அங்க பாரு, ராகவ் வந்துட்டான். உடனே தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுங்க. ராகவ் வந்தாச்சு. நாங்கம்மா. சிந்தாமணி, இந்தா போய் ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணி கொண்டு வா. சரிங்க நீ இதோ வந்துடுறேன். அதோ அங்க பாரு. இல்லையே மச்சான். இல்லடா. ருக்மணி, போங்க. வாங்க. ஹலோ, இவளா? இவ எப்படி அசோக்குக்கு பக்கத்துல? ஏ, அசோக் இப்போ கண்ணை முழிச்சிட்டானா? இல்ல மேடம், அவன் இன்னும் மயக்கத்துல தான் மேடம் இருக்கான். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அசோக் கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவகிட்ட இருந்து இவனை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துருங்க. அசோக் கண்ணை திறந்து அவகிட்ட பேசிட்டானா நம்ம தொலைஞ்சோம். மேடம், நாங்க இப்பயே அவனை தூக்கிறோம் மேடம். ஏய், இல்ல, அப்படிலாம் ஏதாவது பண்ணனா அப்புறம் மொத்தமா நம்ம மாட்டிப்போம். சரிங்க மேடம். இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி பண்ணு, அப்பதான் யாருக்கும் டவுட் வராது. மேடம், ரோட்ல அடிபட்டு இருந்த என் தம்பிய இந்த ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதா அங்க இருந்தவங்க சொன்னாங்க. என் தம்பி இங்க தான் இருக்கானா? அவர் பேர் என்ன சார்? அது ராமலிங்கம் மேடம். ராமலிங்கமா? அப்படி யாரும் அட்மிட் ஆகலையே. ஒன்னு பண்ணுங்க, ஐசியூல ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு, அங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே மேடம். ஓகே. நர்ஸ், இவருக்கு பரவாயில்லையா? மயக்கத்திலேயே இருக்காரு. ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல மேடம், கண்ணு முழிச்சிருவாரு. ஓகே, வாங்க போலாம். சார், யார் நீங்களா? மேடம், இவன் தான் என் தம்பி மேடம். பேரு ராமலிங்கம். இவனுக்கு என்னாச்சு மேடம்? இன்னும் என் கண்ணு முழிக்காம இருக்கான். ஏய் தம்பி, தம்பி என்னாச்சுடா? கண்ணு தொடர அண்ணன் வந்திருக்க பாருடா. டேய் தம்பி. சார் அழாதீங்க. பயப்படுற அளவுக்கு உங்க தம்பிக்கு ஒண்ணும் இல்ல. இவரு மயக்கத்துல தான் இருக்காரு, நீங்க பதற வேண்டாம். சார், இவங்க தான் உங்க தம்பி அட்மிட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி மேடம். நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் மேடம். இதுக்கு எதுக்கு சார் நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? மேடம், பெரிய மனசு பண்ணி என் தம்பிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் இல்லாம கூடவே இருக்கீங்களே மேடம், அது பெரிய விஷயம் மேடம். அதுக்கு தான் மேடம் உங்களுக்கு நன்றி சொன்னேன். இனி என் தம்பியை நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க கிளம்புங்க மேடம். அப்படியா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க அவரை பாத்துக்கோங்க. நாங்க பாத்துக்கிறோம் மேடம். நீங்க கிளம்புங்க மேடம். சரி. ஐயோ சிஸ்டர், நான் அட்மிட் பண்ணனே, எங்க அவரு? இப்பதான் உங்க பிரதர்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. என்னது, கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமா மேடம். எங்க போனாங்க? எப்படி போனாங்க? ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? அதெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லல மேடம். சரி, ஓகே.
ஜஸ்ட் மிஸ். விஷால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போட்டோவை அனுப்பியிருக்கலாம். ச்சே, பக்கத்துல இருந்தவரை மிஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது? சார் சொல்லுங்க மேடம். இங்க அட்மின் ஆபீஸ் எங்க இருக்கும்? மேடம் லெஃப்ட்ல போயிட்டு ரைட்ல பாருங்க. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார், மேடம். இன்னைக்கு காலையில ஒரு பேஷண்ட்டை நான் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணேன். பேஷண்ட் இன்னும் கண்ணு கூட திறக்கல சார். அப்போ அவரோட பிரதர்ஸ்ன்னு சொல்லி யாரோ 3 பேர் அவரை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவங்க மேல டவுட்டா இருக்கு. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நான் வந்தவங்களோட போட்டோவை மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்துக்க முடியுமா? மேடம், பொதுவாக சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியாளிகளுக்கு காட்ட மாட்டோம். நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. அந்த ஒரே காரணத்துக்காக ஃபுட்டேஜை காட்டுறேன். சரி சார், தேங்க்யூ. இல்ல சார், அந்த வார்ட் பக்கத்துல இருக்கிற ஃபுட்டேஜ் வைங்க. தோ இந்த போட்டோ பார். இது எப்படி? நம்ம ரொம்ப க்ளோஸா அவங்கள நெருங்கிட்டோம் இசை. இதை எனக்கு அனுப்பு, நான் உடனே என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். இரு, அனுப்பிட்டேன். வந்துருச்சு. ஏய் சொல்லு விஷால். டேய், உனக்கு 3 பேரோட போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். அந்த 3 பேரும் தான் அசோக்க புடிச்சு வச்சிருக்கானுங்க. அப்படியா? ஏய், உனக்கு அந்த போட்டோ எப்படி கிடைச்சது? ஆக்சுவலி அசோக் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல விழுந்து கிடந்திருக்கான். யாருன்னு தெரியாமலேயே இசை அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா. இந்த 3 பேரும் அசோக்கோட ரிலேஷன் சொல்லி அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க கஸ்டடியில தான் இருக்கான். இது ஹாஸ்பிட்டல் சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து எடுத்த போட்டோ தான் இது. டேய் வெரி குட்ரா, இது போதும். டேய் அவங்கள ஈஸியா கேட்ச் பண்ணிடலாம். நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. நான் போட்டோ அனுப்பிச்சிட்டேன் இசை. என் ஃப்ரெண்டு கிட்டே நான் பேசிட்டேன். இது வரைக்கும் அசோக் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அந்த 3 பேரோட முகம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இத வச்சு கண்டிப்பா அசோக்க நெருங்கிடலாம். ஆமா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு விஷால். நீ தைரியமா இரு இசை. சரியா? அண்ணா அண்ணி, உங்க 2 பேரையும் அம்மா வர சொன்னாங்க. அப்படியா? சரி, நீ போ, நாங்க வரோம். சரி சரி வா.